தடுப்பணை ஃபுல்லாக தடுப்படுத்தி இங்கே மட்டும் ஒரு சைடு மட்டும் விட்டுருக்காங்க. இவ்வளோ பெருசாக அப்படி வருது. அவ்வளோ பெருசு அங்கிட்ட அவ்வளோ அவன் தண்ணி இருக்கு. இங்கே கொஞ்சோண்டு தண்ணி பெருசாக தான் வரும். ஒரு பழம் 20 ரூபாய். அப்படியே உறிஞ்சி சாப்பிடுங்க. பேஷன் ஃப்ரூட்டு ஒன்று போதும். சுகருக்கு கேன்சருக்கு பாட்டி அப்புறம் டாக்டர் ஆயிடுவாங்க. இல்லை டாக்டர் இல்லை, அது உண்மைதான். இது வைட்டமின் நிறைய. இல்லைடா போதும் எனக்கு தானே. நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி. இது கொல்லிமலையில் சாப்பிட்ருக்கேன். குரங்க பாரு, அங்கே பாரு. என்னடா இது அங்கேயே பார்த்தேன், அந்த கொடைக்கானலே பார்த்தேன். அந்த ரூட்டு ஜாயிண்ட் ஆகுது. இல்லை போனால் கொடைக்கானல் போயிருமா? திக் ஃபாரஸ்ட்னே செம்மையாக எல்லா அனிமல்ஸும் பார்க்கலாம். கம்பல்சரி பார்க்கலாம். அலோ பண்ணுவாங்களா? 3 கிலோமீட்டர் உள்ள ஜீப்பில் போயிட்டு வரதுக்கு 2500 சார் வடகரியாலும் போலாகுது. என்ன பைக் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்மெட்டு நம சிவாய நம சிவாய லாரி 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 நல்ல வேலை போன வச்சு திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்டை சொன்ன. ஆமா ஒரு ஃபால்ஸ் இருக்கே,
அந்த ஃபால்ஸ் தான் போறோமா? போக முடியுமான்னு தெரியல. தான் நல்லா இருக்கும் போல இருக்கு. அதுன்னு அப்படி கருவீடு எழுத்த மாதிரி வருது. அதான் நல்லா வரும் போலடா. ஏய் ஆன் பண்ணலடா தம்பி ஆன் பண்ணடா. என்னண்ணே? சரி திருப்பி வரேன். தாண்டு. விஜயா ஜெயின் அப்படி போட்டு கண்டியா நல்லா இருக்கும். இங்க உட்காந்து போட்டோ எடுப்போமா? இங்க இருந்து டைவிங் பண்ணுவாங்களா முன்னாடி? மைக் வச்சு எங்க போயிட்டு இருக்கோம்? சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். கொடைக்கானல் பாருங்க. இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். அந்த பழைய வைப்ல இருந்தே நான் போல பாத்தீங்கன்னா மத்தவடா வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ல மத்தவடா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஜீப். அங்க இருந்து ஜீப் சஃபாரி பண்ணி 5 கிலோமீட்டர் ஆரம்பிச்சாரு சட்டைகள் இருக்கு. ஆமா இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் போறோம். வாங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கா? ஐயோ செப்பல் வேணா போட்டுக்கோ. கால் வழுக்குமா? ஐயா ஓ கால் வழுக்கும் போல. அதுல குளிக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து இப்ப குளிக்க போறோம். போதும் இந்த வாட்டர் ஃப்ளோ போதும். நம்ம சம்மர் டைம்ல இவ்வளவு இருக்கதே பெருசு. அங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்துக்குமே நம்ம ஒத்துக்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிதான் வேற வழி. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இது ஒரு அனுபவம் தான் நமக்கு. என்னடா செய்தியாடா வாசிக்க போற? என்னடா டே என்ன பேச போறோம்னா குளிக்கதான் போறோம். பெரிய பேசலாம் போறதில்ல. குளிச்சுட்டு நல்ல சாயா போட்டு நல்லா டீயை குடிச்சு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். குளிச்சுட்டு பக்கத்துலயே ஒரு கேவ் இருக்கு. நம்ம டிரைவர் சொன்னாரு, ஜிப் டிரைவர். அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வெளிச்சமே இல்லை ரோட்ல. ஃபாரஸ்ட்ல டார்க் ஃபாரஸ்ட் தான். அங்க நிழல் மாதிரி இருக்காங்க. லைட்டா அங்க வெயில் படுது. ஃபுல்லாவே நிழலா தான் இருக்கு. ரொம்ப ஜாம் ஆகுது நமக்கு. ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. அந்த கேவ் இல்ல. நம்ம அந்த கேவுக்குள்ள போறோம். நீட்டா தான் இருக்கு. நம்ம மொபைல்ல டார்ச் யூஸ் பண்ணிக்க போறோம். மணி இங்க புதையல் இருக்க மாதிரி இருக்குடா. கீழே குனிஞ்சுதா ஒரு மேல வச்சுக்காத. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல. ஆமா ஓகே. எழுத்து பாத்துட்டு இருக்கான்டா. அவருதான் இல்லையாண்டு சுத்தி வந்தாலும் ஈஸியா இருக்கும். இவரே நான் இறங்குறது எடுத்தீங்களா? அங்கிட்ட எடுத்துருக்கீங்களா? பாத்துனே ஏறா ரிட்டர்ன் போறா.
அது ஒப்புக்கு இருக்கிற அதை பிடிச்சி இழுத்து வராடே. எரி 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 என்னடா கையோட வருது. நான் எப்பறம் வர்றது, வர முடியாதா? கண்ணை முடிச்சு வாடாடே. என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட. வா வந்துட்டு வா, கடையை பிடிச்சிருக்கேன் வா. இந்த ஃபாரஸ்ட் இந்த சைடு நான் ஒரு 5 பேர் தான் இருக்கும், 6 பேர் டிரைவரோட சேர்த்து. ரொம்ப மோசம்டாப்பா. கொஞ்சம் சரிச்சு விட்டா நம்ம கீழே போய் விழுந்துடும், அந்த மாதிரி ரிஸ்காக இருக்கு. எப்பா டேய் பூமணி ப்ரோ பாரு, பின்னாடி தள்ளிட்டு வரா தலைவர். நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் காணாம போட்டீங்களா? முள்ளு அதை பிடிக்கிறான் தலைவா. இடமே கிடைக்கலையா உங்களுக்கு? லோக்கல் கை சர்வ சர்வ இறக்கிட்டாரு. நாங்கள் வெளியூர் கை. ஏய் நீ சரிஞ்சினா நான் போயிருக்கேன்டா கீழே. அதுக்கு பின்னாடி வந்துடுவேன். வேணாம் ஓடி வந்து தாவ கட்டாங்க பேர்றதுக்கா. டேய் டேய் நீ சரிஞ்சு வர தம்பி. டேய் என்னடா சொல்லணும்? லைட்டா சாப்பிடுவோமா? லைட்டா அண்ணே தானே மாஸ்டர் தானது. எனக்கு 2 பஜ்ஜி மட்டும். என்னடா அது? பாதுஷாவா? பாதுஷா நல்லா இருக்கா? சாப்பிடுவாங்க. மிளகா பச்சு தொட்டுக்கு மிளகா கிடந்த ஒரு சட்னி. அதோட சட்னி காரம் எப்படி இருக்கா? இது என்னது? வாழைப்பழம் பஜ்ஜியா? தப்பியை தேடிட்டே இருக்க. என்னடா அது? அரிக்கினே அரிக்கு நீங்க எத்தனை நேரம் ஆகுமா? சீ குடிச்சா திங்கலாம். கட்ட